ஆசீர். ஆண்டின் பொதுக்காலம் 18ஆம் வாரம் வியாழக்கிழமை. ஆண்டவரின் தோற்றமாற்ற விழா. வாசிப்போம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 17 1 முதல் 9 முடிய உள்ள வசனங்கள். 6 நாட்களுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபுவையும் அவரது சகோதரரான யோவானையும் ஓர் உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும், மோசேக்கு ஒன்றும், எலியாவுக்கும் ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த பொழுது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபொழுது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபொழுது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். தியானிப்போம். மாற்றத்தின் மக்களாக இருக்கும் கிறிஸ்துவில் எனதருமை அருளாசீர் ஊடக நண்பர்களே, இந்நாளிலே ஆண்டவரின் தோற்றமாற்ற விழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த நிகழ்வை நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்னீராக இருக்கும் ஆற்று நீர் கடலில் கலக்கும் பொழுது உப்பு நீராக மாறிவிடுகின்றது. சிறிய ஒளி கதிர் கூட பேரொளியில் கலக்கும் பொழுது அது பேரொளியாகவே மாறிவிடுகின்றது. ஒரு சிறிய தீப்பொறி கூட பெரிய தீச்சுவாலையில் கலக்கும் பொழுது அது ஒரு பெரிய தீச்சுவாலையாகவே மாறிவிடுகின்றது. அதே போல இறைவனில் கலக்கும் எந்த ஒரு மனிதனும் இறைத்தன்மையை தன்னுள் கொண்டு இறைவனைப் போலவே மாறிவிடுகின்றார். இறைவனில் இப்படி இரண்டர கலப்பதுதான் இறை அனுபவம் என்று சொல்லப்படுகின்றது. இயேசுவின் ஒட்டுமொத்த வாழ்வு ஒரு இறை அனுபவமாகவே இருந்தது என்று சொன்னால் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த ஒரு உண்மையை உலகறிய செய்வதற்கு நற்செய்தியாளர்கள் இயேசுவின் 3 இறை அனுபவ நிகழ்வுகளை தங்களுடைய நற்செய்திகளில் பதிவு செய்கின்றார்கள். 1. திருமுழுக்கு நிகழ்வு. இயேசுவின் பணிவாழ்வின் தொடக்கத்தில் நடந்த இறை அனுபவ நிகழ்வு. 2. தோற்றமாற்ற நிகழ்வு. இயேசுவின் பணிவாழ்வின் மத்தியில் நடந்த இறை அனுபவ நிகழ்வு இது. 3. இயேசுவின் கல்வாரி நிகழ்வு. இயேசுவின் பணிவாழ்வில் இறுதியாக நடந்த இறை அனுபவ நிகழ்வு இது. இந்த 3 நிகழ்வுகளுமே இயேசுவின் வாழ்வு ஒரு இறை அனுபவ வாழ்வாக இருந்தது என்னும் உண்மையை நமக்கு எடுத்துரைக்கின்றன. இந்த 3 நிகழ்வுகளுமே இயேசுவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின. இயேசுவின் திருமுழுக்கு அனுபவமானது அவர் பொது வாழ்விற்கு கடந்து வர காரணமாக அமைந்தது. இயேசுவின் தோற்றமாற்ற அனுபவமானது போதனைகள், புதுமைகள், அற்புதங்கள் என்று ஒரு புறம் இருந்தாலும் மறுபுறம் தான் துன்பங்களையும் அவமானங்களையும் எதிர்ப்புகளையும் வெறுப்புகளையும் கடந்து செல்ல வேண்டி இருக்கும் என்னும் உண்மையை வெளிப்படுத்துகின்றது. கல்வாரி அனுபவமானது வாழ்விலிருந்து சாவை கடந்து சென்று அதன் மீது வெற்றி கொள்வதற்கான வழியாக அமைகிறது. இப்படிப்பட்ட இறை அனுபவங்கள் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நடக்கின்றன, நடக்க வேண்டிய அவசியமும் இருக்கின்றது. எந்த ஒரு மனிதன் தன்னை இப்படிப்பட்ட இறை அனுபவத்திற்கு உட்படுத்த மறுக்கின்றானோ அவன் வாழ்வில் வரும் மகிழ்ச்சியை, நிறைவை, ஏற்றத்தை, மாற்றத்தை காண
தகுதியற்றவனாக மாறிவிடுகின்றான். ஹென்றி லூவன் என்கின்ற ஆங்கில எழுத்தாளர், இறை அனுபவம் பெறாத எந்த ஒரு மனிதனும் வாழ்வை மேலோட்டமாக வாழ்ந்து அதை ஒரு சுமையாக கருதுகிறான் என்று கூறுகின்றார். இந்த சிந்தனைகளின் அடிப்படையில் இயேசுவினுடைய இறை அனுபவத்தை 2 வகையாக பிரிக்கலாம். முதலாவது, தாபோர் மலையின் மீது அவர் கடவுளை அனுபவித்த விதம். 2வது, கல்வாரி மலை மேல் அவர் கடவுளை அனுபவித்த விதம். இந்த 2 இடங்களிலும் ஒரே கடவுளை அவர் சந்தித்தாலும் அவருடைய மனநிலை என்பது வெவ்வேறாக இருந்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. தாபோர் மலையில் மகிழ்ச்சியான பின்னணியில் இறைவனை இயேசு சந்தித்தார். அதாவது அவருடைய போதனைகளை கேட்க, புதுமைகளை காண மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அவரை கொண்டாடினர். அவரை அரசராக்கும் அளவிற்கு ஆர்வத்தோடு அவர்கள் இருந்தனர். இப்படிப்பட்ட பின்னணியில்தான் அவர் இறைவனை சந்திக்கின்றார். தன்னுடைய ஆற்றலும் வல்லமையும் விளங்க இறைவனை சந்தித்தார் இயேசு. Jesus met his Father in all his glory and power. ஆனால் கல்வாரி மலையில் நிகழ்ந்ததோ இதற்கு முற்றிலும் எதிர்மாறானது. அவர் துயரத்தின் உச்சியில் மக்களால் நிராகரிக்கப்பட்டு, சீடர்களால் மறுக்கப்பட்டு, அதிகாரிகளால் வெறுக்கப்பட்டு தளர்ந்து தள்ளாடி நின்றார். ஓசானா என்று பாடிய கூட்டம் ஒழிக என்று கத்திக்கொண்டே இருந்தது. இப்படி தன்னுடைய வலுவின்மையிலும் துன்பத்திலும் துயரத்திலும் இறைவனை சந்திக்கின்றார் இயேசு. Jesus met God in his vulnerability and emptiness. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய இறை அனுபவமும் இப்படிப்பட்ட ஒன்றாக இருக்க வாய்ப்பு உண்டு. இறைவனை நாம் உயர்விலும் தாழ்விலும், மகிழ்ச்சியிலும் இகழ்ச்சியிலும், வெற்றியிலும் தோல்வியிலும், பலத்திலும் பலவீனத்திலும், சந்தோஷத்திலும் சோதனையிலும், எழுச்சியிலும் வீழ்ச்சியிலும், வாழ்விலும் சாவிலும், தொடக்கத்திலும் முடிவிலும் அனுபவிக்க முடியும். முதல் சந்திப்பில் இயேசு நாம் எங்கு வளர்ந்திருக்கின்றோம் என்றும், 2வது சந்திப்பில் நாம் எங்கு வளர வேண்டும் என்றும் வெளிப்படுத்துகின்றார். முதல் சந்திப்பில் இறைவனை நாம் கொண்டாடுகின்றோம். 2வது சந்திப்பிலோ இறைவன் நம்மோடு பயணிக்கின்றார் என்பதையும் மறந்து வாழ்கின்றோம். நம்மோடு இருந்து வாழும் இறைவனுக்கு நாம் மறந்து தரும் தண்டனையா இது? சிந்திப்போம், ஜெபிப்போம். மாறும் இந்த உலகில் மாறாத எங்கள் தெய்வமே, இறைவனாக இருந்த நீர் மனிதனாக மாறினீர். பாவத்தை தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல வாழ்ந்தீர். நல்லது நடக்கும் பொழுது மகிழ்வதும், கெட்டது நடக்கும் பொழுது கண்ணீர் சிந்துவதும் மனித இயல்பு. இதற்கு மாறாக நல்லது நடக்கும் பொழுது மகிழ்வதும், கெட்டது நடக்கும் பொழுதும் மகிழ்வதும் உமது இயல்பு. உமது இறை அனுபவ நிகழ்வுகள் வழியாக இந்த ஒரு உண்மையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சந்தோஷத்தில், எங்களுடைய மகிழ்ச்சியில் உம்மை கொண்டாடும் நாங்கள், எங்களுடைய துயரங்களிலும் துன்பங்களிலும் உம்மை தூக்கி பிடிக்கும் வரத்தை எங்களுக்கு நிறைவாக தாரும். உமது உடனிருப்பை உணர்வதற்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் எடுக்க எங்களுக்கு சக்தியையும் ஆற்றலையும் உந்துதலையும் தாரும். உமது தூய ஆவியானவரின் துணை கொண்டு உம்மை எங்களுடைய வாழ்விலே முழுமையாக அனுபவிக்க ஏராளமான வரங்களை தாரும். எம்மை விட்டு நீங்காமல் எம்மோடு இணைந்து பயணிக்கும் தெய்வமே, இதோ இந்த நாளை உமக்கு ஒப்பு கொடுத்து மகிழ்கின்ற திருமதி சரசம் அருள்தாஸ் மற்றும் அவருடைய மகள் அபிஷா, அவருடைய கணவர் சுபின்ராஜ், இவர்கள் இருவரையும் ஆசீர்வதிக்கின்ற விதமாக நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற சேனியா என்கின்ற மகள், மேலும் திருமதி சரசம் அவருடைய மகன் அபின் பிரசாந்த், அவருடைய அன்பு மனைவி ஜெனிஃபர், மேலும் இவர்கள் இருவரையும் ஆசீர்வதிக்கின்ற விதமாக நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற சாரா கார்மல் என்கின்ற மகள், இந்த குடும்பத்தாரை உமது அற்புதமான
அதிசயம் செய்கின்ற, அருள் வரங்களை அள்ளித் தருகின்ற, புதுமைகளை செய்து எப்பொழுதும் தூய ஆவியானவரின் கொடைகளை நிறைவாக எங்கள் மீது பொழிந்து எங்களை வழிநடத்துகின்ற அந்த கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இதோ இந்த நாள் வரை இந்த குடும்பத்தாரை எந்த ஒரு குறையும் இல்லாமல் நீர் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து, ஆன்ம நலத்தை கொடுத்து, பாதுகாப்பையும் பராமரிப்பையும் நிறைவாக கொடுத்து வழிநடத்தினீரே. இப்படிப்பட்ட அற்புதங்களுக்கும் அதிசயங்களுக்கும் நன்மைகளுக்கும் உமக்கு கோடான கோடிகள் நன்றிகள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இன்று நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற இந்த 2 குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த குடும்பங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு நபரையும் உமது அருள் வரங்களால் நிரப்பி வழிநடத்தியறல நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பங்களில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் தாங்கள் வேண்டி மன்றாடிய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி, அவருடைய மன்றாட்டுக்களை, அவருடைய எண்ணங்களை, ஏக்கங்களை எல்லாம் தொட்டு ஆசீர்வதித்து, அவருடைய கனவுகளை எல்லாம் நிறைவேற்றி, இதோ இந்த நாள் வரை எந்த ஒரு குறையும் இல்லாமல் வழி நடத்தினீரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த குடும்பங்களை, இந்த நபர்களை உமது கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தாரும், ஆன்ம நலத்தை தாரும். இன்று போல என்றும் மகிழ்ந்து ஒற்றுமையாக வாழ்கின்ற குடும்பங்களாக உமக்கு சாட்சிகளாக வாழ தேவையான அனைத்து வரங்களையும் நிறைவாக தந்தரலும் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பங்களிலே நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தாரும் ஆண்டவரே. அந்த வேலை வாய்ப்புகள் வழியாக நல்ல வருமானத்தையும் தந்து இந்த குடும்பங்களை உயர்த்தும் ஆண்டவரே. இந்த குடும்பங்களிலே உமது ஆசீர்வாதத்தின் அடையாளமாக பிறக்க செய்திருக்கின்ற இந்த மகள்களுக்காக, குழந்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதியும். அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக இதோ இந்த பெற்றோர்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே அவர்களுக்கு வெற்றியை தாரும். அன்பு ஆண்டவரே, நல்ல எதிர்காலத்தை தந்து அவர்களை வழி நடத்தும். இதோ இந்த குடும்பத்தார் நினைக்கின்ற ஒவ்வொரு கருத்தையும் நிறைவேற்றி ஆசீர்வதியும். மிகவும் குறிப்பாக எங்களுடைய அன்பு சகோதரி சரசம் அருள்தாஸ் அவர்கள் தன்னுடைய மனதிலே சுமந்து இருக்கின்ற எல்லா கருத்துக்களையும் மிகவும் குறிப்பாக அன்பு ஆண்டவரே, நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கும் இவருடைய வேலையை பற்றிய அந்த வழக்கானது மிகவும் விரைவிலே ஒரு நல்ல முடிவுக்கு வர நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, நீர்தாமே இவருக்கு பக்கபலமாக இருந்து இவருடைய வழக்கிற்காக நீர் வாதாடி இவருக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு உருவாக நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். இந்த ஒரு வழக்கு மிக விரைவிலே ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கான எல்லா தடைகளையும் நீ நீக்கி இந்த சகோதரியை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதன் காரணமாக அவர் இழந்திருக்கின்ற அந்த மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, அன்பு ஆண்டவரே, மன உளைச்சலில் இருந்த விடுதலை அவருக்கு தந்து ஆசீர்வதித்து அவரை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். இதோ இவர் காண்பிக்கின்ற வழிகளிலே இந்த குடும்பத்தார் நடந்து திரு குடும்பங்களாக இவர்கள் உயர தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் தந்து அவர்களை நீர் வழிநடத்துவீராக. அன்பு இயேசுவே, நீர் மொழிந்தீரே, உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான், உயிர் வாழ்கையில் என்னில் விசுவாசம் கொள்பவன் எவனும் ஒருபோதும் சாகான் என்று எங்களுக்கு வாக்களித்தீரே ஆண்டவரே. இதோ இந்த குடும்பத்தினுடைய தலைவராக இருந்து இந்த குடும்பத்தை உருவாக்கி இந்த குடும்பத்திற்காக உழைத்து அன்பு ஆண்டவரே, தன்னுடைய நினைவுகளை எல்லாம் இந்த குடும்பத்தாருடைய மனதிலே விட்டு சென்றிருக்கின்ற இந்த குடும்பத்தினுடைய அன்பு தலைவர் திரு பி. அருள்தாஸ் அவர்களை நாங்கள் நினைத்து அவருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். இதோ 3ஆம் ஆண்டு நினைவு நாளிலே அந்த ஆன்மாவை நீர் ஏற்றுக்கொண்டு அந்த ஆன்மாவிற்கு நித்திய இளைப்பாற்றி முடிவில்லாத வாழ்வை அன்பு ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ள ஒரு வாழ்வை உமது வலது பக்கத்தில் அமருகின்ற ஒரு பாக்கியத்தை இந்த ஆன்மாவிற்கு தந்து ஆசீர்வதித்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, இந்த ஆன்மாவினுடைய குற்றங்களை, குறைகளை எல்லாம் நீர் உரை பனி போல கரையச் செய்து அவருக்கு மன்னிப்பை அளித்து அந்த ஆன்மா மீது இரக்கம் காட்டி நித்திய இளைப்பாற்றியை தந்து அந்த ஆன்மாவை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். நித்திய இளைப்பாற்றியை இந்த ஆன்மாவிற்கு தந்தருளும் ஆண்டவரே. முடிவில்லாத ஒளி இந்த ஆன்மா மீது என்றென்றும் ஒளிர்வதாக. ஆமென். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே
இந்த அருளாசீர் ஊடகத்தை கண்டுகொண்டு ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தனிநபரையும், அவர்கள் சார்ந்த குடும்பங்களையும், கருத்தையும், வேண்டுதலையும், விண்ணப்பத்தையும் கேட்டு ஆசிர்வதித்து வழிநடத்த ஆண்டவரே இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.